இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா நர்மதா? கண்டிப்பா. தமிழ் மற்றும் கன்னட சினிமாவில் பல யதார்த்தமான படைப்புகளை தந்த இயக்குனர் ஹேமசூர்யா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் ஹேமசூர்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். எங்க விருந்தினர் பக்கத்துல உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ சமீபத்தில் பாட்டி சொல்லை தட்டாதே படம் ரிலீஸ் ஆகி நல்ல வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. அண்ட் பாட்டி சொல்லை தட்டாதே அப்படின்னாலே எங்களுக்கு பாண்டியராஜன் சாரோட படத்து தான் ஞாபகம் வரும். ஸோ அதையே ரீமேக் பண்ணியிருக்கீங்களா, இல்லை எப்படி இந்த படத்தோட கான்செப்ட் திருப்பி எடுக்கணும் இதே நேமில் அப்படின்னு தோணுச்சு? எப்படி இந்த கதை உருவாச்சு? கமர்ஷியல் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் படம் பண்ணணுன்றது என்னுடைய ஐடியா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகம் இப்போ இன்றைக்கி இருக்கிற உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. கார்ப்பரேட் உலகம், அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு மெக்கானிசமான உலகமாக போயிட்டுருக்கு. இதில் மனுஷங்கள்லாம் தாம் ஒரு மனுஷன்றதே மறந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டான லைஃப்பில் போயிட்டே இருக்காங்க. அதை நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இயற்கையே சில விஷயங்கள் பண்ணும். என்னன்னாக்கா கொரோனா, சுனாமி, பெருமழை, பெருவெள்ளம். இதில் பார்த்திங்கனாக்கா மனுஷன் அந்த கஷ்டங்களை அனுபவிக்கும்போது பார்த்திங்கன்னா சக மனுஷன் அன்பு, பாசம் அதெல்லாம் மனித நேயத்தோட பிற மனுஷனுக்கு சொல்கிற விஷயந்தான் மனித நேயம். அதை உணர்த்துறதுக்காக இயற்கையை நமக்கு நிறைய விஷயம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதை பேஸ் பண்ணி பண்ணது தான் அந்த பாட்டி சொல்லை தட்டாதே படம். பாட்டி சொல்லை தட்டாதே படமும் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஒரு மெயினான ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம்னாக்கா, கொரோனா டைமில் ஒரு பாட்டிக்கும் ஒரு பேரனுக்கும் உண்டான உறவுகள், அவங்க ரெண்டு பேரும் எப்படி அந்த இதுவாக ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்ற ஒரு அழகான ஒரு கதை சொல்லியிருக்கோம். ஓகே சார். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அழகான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க. மக்கள் எல்லாரும் பயங்கர வரவேற்பை கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த படத்துக்கான அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணீங்க சார் நீங்கள்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்ம பாட்டி சொல்லை, பழைய பாட்டி சொல்லை தட்டாது அதோட இன்ஸ்பிரேஷன் தான் இதோடைய ஃபுல். இது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏவிஎம் தான் அந்த டைட்டில் நம்ம கொடுத்தாங்க. ஏன்னா அதே டைட்டில். ஆமாம், அதே டைட்டில். அவங்களுக்கு முதல்ல அந்த நிறுவனத்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கதையோட ஒரு மெயின் விஷயமே அன்பு மட்டுமே இருக்கிற பணம் இல்லாத ஒரு கேரக்டர் பேரன், பணம் மட்டுமே வச்சுக்கிட்டு அன்புக்காக இயங்குற ஒரு பாட்டி. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எப்படி அந்த பாச போராட்டம் தான் நம்ம கதை. இதோடைய மெயின் விஷயம் இந்த படத்துடைய ஹைலைட்டே கொரோனாவில் இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க, அதனால் இவங்களுடைய அன்பு பாசம் எப்படி எந்த ஆங்கிள்லேருந்து வெளியில் வந்தது, அதை வச்சு இவங்க மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்றது மாதிரி ஒரு மனித நேயத்தோட அன்பான ஒரு கதை சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஓகே. ஏவிஎம் தான் இந்த படத்தோட டைட்டில் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. ஸோ எப்படி அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணீங்க? அங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டைட்டில் வெளியில் கொடுக்க மாட்டாங்க. நான் போயிட்டு அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி சொன்னேன், கேட்டேன். அதுக்கப்புறம் இந்த கதை டிமாண்ட் பண்ணுதுன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அந்த கதையை கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையை கேட்டுட்டு கதையில் இம்ப்ரெஸ் ஆனோடனே இந்த டைட்டில் இது கரெக்டான டைட்டில் தான், நம்ம கரெக்டான படத்துக்கு தான் இந்த டைட்டில் கொடுக்குறோன்றதுனால கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற சினிமா ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் நோக்கி ஓடிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தில் இருக்கும் பொழுது நம்ம ஒரு ஃபீல் குட் மூவி கொடுக்குறோம், அது மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை அவங்க மனசில் ஓடி இருந்ததா சார்? கண்டிப்பாக. என்னதான் நீங்கள் கமர்ஷியலாக ஒரு ஃபேண்டசியான படங்கள் பண்ணாலும் என்றைக்குமே ஃபீல் குட் மூவிக்குன்னு ஒரு மரியாதை இருந்தே இருக்கும் நம்மளுடைய ஆடியன்ஸ் கிட்ட. அது என்னென்ன ஃபீல் குட் அதுதான், அதுக்கு உண்டான மரியாதை இருந்தே இருக்கும். இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம், விஜய் சங்கர் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவருடைய மியூசிக்கில் டி ராஜேந்தர் சார் பாட்டு ஒன்று பாடியிருக்காரு. சூப்பர் சார். ஆமாம், அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட்டு, 1 மில்லியன் வியூஸ் இது வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. யூடியூப்ல ரீல்ஸ்லாம் ரிப்பீட் மோட்ல போயிட்டு இருக்கு. ஆமாங்க, அந்த சாங் நல்லா ஹிட் ஆகிருக்கு. இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா, ராஜேந்தர் சார் உடம்பு சரியில்லாமல் அட்மிட் ஆகி ரிக்வயர் ஆகி வந்த உடனே இந்த பாட்டு தான் பண்ணார் ஃபஸ்ட்டு. அது பெரிய ஹிட் ஆகிருக்குங்க அந்த சாங். சூப்பர் சார். ஸோ அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஹீரோ, ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு விஜய் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவரை எப்படி சூஸ் பண்ணீங்க? இந்த கதைக்கு இவர் தான்ப்பா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆவார் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே சொல்லணுன்னாக்கா மெர்ச்சி விஜய்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் மாதிரி வெரி டேலண்டட் ஹீரோவாக வருவார் அவர், அதில் சந்தேகமே கிடையாது. இந்த படம் நமக்கு ஆக்சுவலாக இந்த பட்ஜெட்டில் முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது மெர்ச்சி விஜய் தான். அதில் இந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுத்தாருங்க. நல்ல கேரக்டர், நல்ல அழகாக பண்ணி கொடுத்தாரு. இந்த படம் இன்றைக்கி நல்ல ஒரு சக்ஸஸ் வந்திருக்குன்னா அதுக்கு விஜய்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். கண்டிப்பாக சார். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பற்றி சொல்லுங்கள். கேஎஸ் செல்வராஜ் சார் சினிமாட்டோகிராஃபர். எடிட்டர் பார்த்திங்கன்னா சசி சார்.
டைலாக் வந்து சுகுணகுமார், கோ டைரக்டர் வந்து ரவி கணேஷ், இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சப்போர்ட்டிவ், எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. மெயின் விஷயம் இதை பற்றி சொல்லணும்னா, ஆச்சி மனோரமா பண்ண கேரக்டர் நளினி மேடம் அவ்வளோ அற்புதமாகவும் அழகாகவும் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். ரொம்ப ஒரு அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்னா நளினி மேடம் தான் சொல்லலாம். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நளினி மேம் அப்படின்னு சொன்ன உடனே காமெடிக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு. பஞ்சமே இருக்காது. அதுதான் படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு, நல்லா இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா பாட்டி சொல்லி தட்டாதையில் வந்துட்டு பாண்டியராஜன் சார் வந்து ஹீரோவாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் இந்த மாதிரி எடுக்க போகிறேன் இந்த இப்போ ப்ரெசென்ட்டில் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட அப்ரோச் பண்ணோன்னே சார் என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட்டு இதுவே அவர்கிட்ட தான் போய் கேட்டோம். சார் இது மாதிரி இது அந்த படமே நாங்கள் திரும்ப எடுக்கிறோம், அதில் உங்களுடைய ப்ரெசென்ட் இருந்தே இருக்கணும் சார்ன்னு. இப்போ நான் என்னம்மா பண்ணுறதுன்னாரு, இல்லை கதையில் ஒரு விஷயம் இருக்குது சார், நீங்கள் கேளுங்கன்ட்டு கதை சொன்னோம். கதை சொன்னோடனே அவரும் அதே தான், எல்லாருக்கும் கதையை சொல்லிவிடுவோம். கதை சொன்ன உடனே அவங்களுக்கு பிடிச்சி தான் வந்தாங்க எல்லாருமே. அவர் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தார், நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. எம்எஸ் பாஸ்கர் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி வந்து பாட்டி சொல்லி தட்டாது வந்து தியேட்டரில் போய் பயங்கரமாக வந்துட்டு மக்கள் நிறைய வரவேற்புகளை கொடுத்துட்ருக்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த படத்துக்கு ஒரு பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் எனக்கு கிடச்சிது இந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்து, அது உங்கள் சினிமாவில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிளாக இருக்கலாம், இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்தது அவங்க சொன்ன விஷயம் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க சார்? இந்த படத்தை முதல்ல எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வந்தேன் என்னுடைய ப்ரொடியூசர் சஞ்சய் பாபு சார். விஷ்ணு பிரியா சஞ்சய் ஃபிலிம்ஸ் அப்படின்ற பேனரில் இதை ப்ரொடியூஸ் பண்ணார். அவர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், பணம் பெருசு இல்லை சார், பணம் எப்படி வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம், மனித நேயம் மனித நன்மைக்காக ஒரு படம் பண்ணணும், அதை வந்து உணர்கிற மாதிரி அன்பு பாசம் இது உணர்கிற மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி கேட்டார். அதுக்காக தான் இந்த கதை. அவருக்கு இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சஞ்சய் பாபு சார். அவரால் தான் இந்த படம் இன்றைக்கி நல்லபடியாக வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அவரே ஓன் ரிலீஸ் பண்ணியிருக்கார் சஞ்சய் பாபு சார். சூப்பர் சார், சூப்பர். ஸோ நீங்கள் என்னதான் வந்து உங்களுக்கு வந்து சைட் சப்போர்ட்ஸ் இருந்தால் கூட இப்படி ஒரு படம், ஒரு கமர்ஷியல் படம் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க இந்த படத்தோட ரிலீஸ்க்கு? ஸ்ட்ரகிள் வந்து காமன் மேடம், அது சினிமாவில் வந்து போராட்டங்கள், சினிமா ஆளுங்க ஸ்ட்ரகிள் இருந்தே இருக்கும். எவ்வளோ ஸ்ட்ரகிள் மீறி தான் வந்து அது வந்து சொல்கிறது வந்து காமன் தான் எல்லாருமே. ஸ்ட்ரகிள் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க. அந்த என்றைக்குமே வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து ஸ்ட்ரகிள் இல்லாமல் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் மீறி கடவுளுடைய ஆசீர்வாதம். எத்தனை ஷூட் போச்சு சார்? ஷூட் வந்து 42 days போயிருக்கோம். ஓகே, சூப்பர் சார். ஸோ இந்த திருச்சி, சென்னை, பெங்களூர் இந்த இடத்துலலாம் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷூட்டிங் போன இந்த 42 நாளில் மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னா எந்த நாள் சொல்லுவீங்க? ஆச்சி அம்மா இவங்க மனோரமா மேடமுடைய கேரக்டர் பண்ண நளினி மேடம் வர்றது இதெல்லாம் வந்து அவ்வளோ ரொம்ப எந்துவாக இருக்கும். அவங்க ஒர்க் பண்ணுறது, அவங்க கூட ஒர்க் பண்ணுறது, அவங்களுடைய இதெல்லாம் ரொம்ப ப்ரெசண்ட்டாக இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணுற அத்தனை நாளும். ஸோ பாட்டி சொல்லை தட்டாதே படத்தை வந்து இந்த ஒரு காரணத்துக்காக மக்கள் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் என்ன ஒரு காரணம் சொல்லுவீங்க சார்? ஃபர்ஸ்ட்டு ஃபீல் குட், அவ்வளோதான். அதை விட ஒரு காமெடி அழகான ஃபீல் குட். மக்கள் தியேட்டருக்கு போனால் அவங்களுக்கு வந்து ஒரு மனநிறைவோடு வெளியில் வருவாங்க, அது மாதிரி ஒரு படம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த பாட்டிக்கும் பேரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அந்த பந்தம், அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருந்திருக்கும்ல? லைஃப்பில் நடந்த ஒரு விஷயங்கள் ஏதாவது கதையில் வச்சுருக்கீங்களா? நிறைய வச்சுருக்கேன் மேடம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா 2-3 சீன் வந்து என்ன லைஃப்பில் நடந்தது தான் பாட்டிக்கு அந்த சீனாக வச்சு. என்ன சீன்னு சொல்லுங்கள் சார். அப்படி என்ன சீனுன்னு உங்களுக்கு சொல்லணுன்னாக்கா, பாட்டியை ஏமாற்றி காசு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்போம். அந்த சீன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட்டேஜில் இல்லை, எடுத்துட்டோம். அது மாதிரி ஒரு சீன் வச்சுருப்போம். அதெல்லாம் என் லைஃப்பில் நடந்தது. எங்கள் அம்மா பாட்டிகள்லாம் ஏமாற்றி இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லிட்டு ஏதோ வாங்கிட்டு போயிட்டு நம்ம சின்ன ஸ்கூலில் படிக்கும்போது இதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் தான் படத்தில் வச்சது. பட் அது வைக்க முடியல, சீன் வைக்க முடியல. சார் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 80s 90s அந்த 2000 வரைக்கும் மட்டும்தான் வந்து தாத்தா பாட்டி பேரன் இந்த பாண்டிங்லாம் இருந்துச்சு ஃபேமிலிக்குள்ளார. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் கேட்டு அந்த மாதிரி ஒரு பாண்டிங் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ரொம்ப மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா பாண்டிங் மட்டும் இல்லை, ஒரு கம்யூனிகேஷனே, ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு பசங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கம்யூனிகேஷனே வந்து ஒரு ஹாலில் ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்கன்னா 4 பேர் கையிலையும் மொபைல் இருக்குது. ஆமாம். ஸோ அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை டைவெர்ட் பண்ணுறது மொபைல். அப்புறம் எங்கேருந்து இந்த பாச பந்தங்கள் உட்காந்து பேசுறது, ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்டாலும் மொபைலில் பதில் சொல்லிட்டு தான் பதில் சொல்லுவாங்க. ஆமாம், அது மாதிரி சுச்சுவேஷன் இன்றைக்கி ஜென்ரேஷன் அப்படி இருக்குது. அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. பட்
ஆயிடுச்சு அப்படி. ரீச்சபிள் அவ்வளோதான். சார் இன்னைக்கு வந்து நம்மளுடைய தமிழ் சினிமா அப்படின்றது வந்து கமர்ஷியல் நோக்கி தான் நிறைய பயணம் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி கொண்டு வர போகிறோம், இந்த மாதிரி ஒரு கதைக்களம் தான் நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து வந்தது சார்? சார் எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கமர்ஷியல் மூவின்னு இப்போ தான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே அதை பேஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னதான் கமர்ஷியல்னாலும் அம்மா அப்பான்றது உண்மை, கண்டிப்பா. உறவுகள்ன்றது உண்மை, அது என்றைக்குமே மாறாது. அதை பேஸ் பண்ணி என்னைக்கு இப்போ இன்றைக்கில் நம்ம சீனியர்ஸ்லாம் எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி என்றைக்குமே அந்த ஃபீல் குட் மூவிக்கு வந்து என்றைக்குமே ரெஸ்பான்ஸ் வேல்யூ ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதை வந்து அழிக்க முடியாது மேடம். கண்டிப்பா என்றைக்குமே கண்டிப்பா. அது இருந்தே இருக்கும். சூப்பர் ஓகே. சார். ஸோ நீங்கள் வந்து கொரோனா வந்ததால தான் அப்போ அங்கே கொடுத்த உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த படத்தில் வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? ஸோ லைவாக நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய உங்களுக்கு அந்த மேடம். அனுபவம் கிடைச்சிருக்கா அந்த கொரோனா டைமில்? கொரோனா மட்டும் இல்லை, எனக்கு இந்த ஃபீல் வர்றதுக்கு உண்டான காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. அதில் வந்து ஒரு மக்கள் எப்படி ஒரு உணர்வுக்காக எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்ற ஒரு விஷயம் எனக்கு மனசு தொட்ட விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2015 ஃப்ளட்டு வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இதுவாக தான் இருப்போம். பக்கத்து ஸ்டேட்டு எல்லா ஸ்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சகோதர தன்மையாகவும் தான் போயிட்டு இருப்போம். திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏதோ ஒரு விஷயங்கள் வரும் போகும். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ பெங்களூரியன்ஸ் ஓடி வந்து இங்கே இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, கேரளாலேருந்து ஓடி வந்து இங்கே ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நம்ம ஆளுங்க போயிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மனிதத்துவம் எங்கேருந்து வருது? அது வரைக்கும் அண்ணன் தம்பி சண்டை சச்சரம் மாமா மச்சான் சார் சண்டை பக்கத்தில் போட்டு ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களே யாருன்னு இருக்கிறவங்களே சண்டை தெரியாம போட்டுப்பாங்க. அப்படி இருந்த ஒரு காலகட்டம் போய் உங்களெல்லாம் மனிதர்கள்னா இப்போ நீங்கள் கேட்டிங்களே, இப்போ அந்த மொபைல் வச்சுக்கிட்டு பசங்க இருக்காங்கன்ற மாதிரி டிஸ்டன்ஸ் இதுவாகிடுச்சு இல்லைங்களா? அது மாதிரி மனுஷனுக்கே வந்து ஒரு இடைவெளி வந்துடுச்சு. அது இந்த அதெல்லாம் மாதிரி நிரப்புறதுக்கு தான் இயற்கையே இயற்கை வந்து வந்து பண்ணி இது மாதிரி விஷயங்கள் பண்ணி மனுஷன் ஒன்று சேர்க்குது. நீங்கள்லாம் நம்மலாம் மனிதர்கள் தான், மனித நேயத்தோடு வாழணுன்ற விஷயத்த வலியுறுத்துற விஷயம் தான். பட் 2015 இருந்த அந்த மனித நேயம் இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஃப்ளட்டில் எங்களுக்கு குறைஞ்சதா ஃபீல் பண்ணுறோம். அப்போ இருந்தது இப்போ இல்லை. என்னதான் இருந்தாலும் கஷ்டம் தான். உதவி ம். செய்கிறவங்க உதவி செய்யதான். நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் மேடம். அதை அனுபவிக்கிறவங்களுடைய ஃபீல் தான் தெரியும், எப்படி இருக்குன்றது தெரியும். அதெல்லாம் நாங்கள் இறங்கி பார்த்துருக்கோம், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதனால தான் அந்த கதையை உருவாச்சு கண்டிப்பா ஓகே. கண்டிப்பா. நமக்கு. ஸோ அதே மாதிரி அப்படி நம்ம ஃப்ளாஷ்பேக் போய் முதல்ல வந்துட்டு இந்த பாட்டி சொல்லி தட்டாத டேரக்டருக்கு முன்னாடி டேரக்டர் ஆகணும் அப்படின்ற புள்ளையார் சொல்லி எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க, எப்படி அந்த கனவு உங்களுக்குள்ளே வந்தது சார்? விழுப்புரம் தான் நம்ம சொந்த ஊர். ஓகே சார். ஓகே. வளர்ந்ததெல்லாம் மாதாவரம், இங்கே சென்னை. ம். படித்தது வளர்ந்ததெல்லாம் இது முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்தோம். இண்டஸ்ட்ரியில் ராமதாஸ் சார், ஆர்கே கலைமணி சார், விடுதலை இவங்ககிட்டலாம் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ம். இதை முடிச்சுட்டு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா பெங்களூர் போயிட்டேன். ம். பெங்களூரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தயால் பத்மநாபன், ம். சாது கோகிலா, உபேந்திரா சார், இது மாதிரி இந்த ஒரு டேரக்டர்ஸ் பெரிய பட்டாளத்துக்கு பெரிய ஒரு எனக்கு குருமார்கள்னு சொன்னீங்கன்னா அவ்வளோ பேர் பெரிய இருக்காங்க. லிஸ்ட் இன்னும் இருக்கு. லிஸ்ட்டில் இல்லாத நிறைய குருமார்கள்லாம் இருக்காங்க. அவ்வளோ பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம். கனடாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 27 பிக்சர்ஸ் கோ டைரக்டராகவும் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். 3 படம் டைரக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. இங்கே தமிழில் இது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படம். ஸோ தமிழில் வந்து சென்னையை பேஸாக வச்சுட்டு நம்ம சென்னையில் வளர்ந்துட்டு டப்புன்னு அந்த சைடு பெங்களூர் போய் கனடாவில் வந்துட்டு எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு எப்படி சார் புரிஞ்சுது உங்களுக்கு? ராமதாஸ் சாருடைய அசிஸ்டன்ட் போது எழுத்து வராமல் இருக்கலாம். எழுத்து தானேங்க எங்களுக்கு எல்லாமே அப்படின்றீங்க. அங்கே போயிட்டு அங்கேயும் எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லா டெக்னீஷியன்ஸ், அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ம். சீனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து சிவண்ணா, புனீத், தர்ஷன், உபேந்திரா, ம். கணேஷ், பிரஜ்வல் எல்லாரும் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். கன்னட படங்களில் கதை எழுதி ஒர்க் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேறு, கண்டிப்பாாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்ம இங்கே எழுதி ஒர்க் பண்ணுறது வேறு. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? நீங்கள் எவ்வளோ உங்களை வந்துட்டு தயார்படுத்திக்கிட்டீங்க? எல்லா இடத்துலையும் ஒரே மக்கள் தானே, மனிதர்கள் தானே. ம்ஹும். ம், ம், ம். மொழி தான் மாறும், மொழி மாற்று. அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. டேஸ்ட் அந்த அங்கே இருக்கிற ஆடியன்ஸ்க்கும் இங்கே இருக்கிற ஆடியன்ஸ்க்கும் டேஸ்ட் வேற ஒரே மாதிரி சேம் தான். தான், ஒரே சேம் தான். ஒன்றுமே பிரச்சனை சார் கிடையாது. ஆனால் நாங்கள் கதையிலலாம் பார்க்குறப்போ இங்கே ஒரு படி அட்வான்ஸ்டாக வந்து ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்குமே சார் அங்கே கன்னடத்தில். அவங்க ப்ரூவ் பண்ணணுன்றது ஒரு டிசைட் பண்ணிட்டாங்க. நம்ம ம். கன்னடா இண்டஸ்ட்ரீஸில் இப்போ சில காலங்கள் வந்து ஏதோ படங்கள்லாம் சரியா இல்லைன்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. ப்ரூவ் பண்ணணும்னு ஒவ்வொரு டெக்னீஷியனும் எழுந்துட்டாங்க. எல்லா டேலண்ட்டும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க மேடம். ம். இங்கே நம்ம தமிழில் இல்லாதவங்களா, கன்னடாவில் இல்லாதவங்களா, தெலுங்குல இல்லாதவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ம்.
அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் வந்தது. அடிச்சு தூள் கிளப்பிட்டு வந்துட்டாங்க கேஜிஎஃப் அது இதுன்னு. அதான் சார். அதே மாதிரி வந்து கன்னடா இண்டஸ்ட்ரியே வந்துட்டு கேஜிஎஃப்க்கு முன், கேஜிஎஃப்க்கு பின் பின் என்ற அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நீங்க எப்படி சொல்லலாம். பாக்குறீங்க சார் முன் பின்னும்? அதுக்கு முன்னாடி நாங்கள் முங்கார் மழையிலேருந்து பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி அங்கேருந்தே வந்து அந்த ரெவல்யூஷன் சேஞ்ச் ஆகி நிறைய அழகான படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நல்ல கமர்ஷியல் படங்கள், நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள், கருத்து சொல்கிற படங்கள், நல்ல நல்ல டைரக்டர்ஸ், நல்ல நல்ல கேமராமேன், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அங்கே நல்ல இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்காங்க. அதான் முன்னாடிலாம் வந்துட்டு தமிழ் சினிமாவில் வந்து என்ன படங்கள் வருது, என்ன மாதிரி கதைக்களத்தில் வருது அப்படின்றது தான் ஹோல் இந்தியாவே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு எதிர்பார்ப்பு இருப்பாங்க. இருக்கும். இப்போ வந்துட்டு கன்னட ஃபிலிமில் வந்துட்டு கேஜிஎஃப் அப்புறம் காந்தாரா எல்லாமே வந்து நம்மளை ஈர்க்கிற மாதிரியான ஒரு படங்களாக வந்துட்டு இருக்கு. அதை கண்டிப்பாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அதான் நல்ல வளர்ச்சின்றதை நான் பதிவு பண்ணுறேங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ வந்து கன்னட படம் தமிழ் படம் இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு படம் வருதுன்னா அது வந்து பேன் இண்டியா படம். எந்த படமாக இருந்தாலும் அது வந்து உலகம் ஃபுல்லாக எல்லா வேர்ல்ட் language அளவுல லும் பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட அது தமிழ் ஒரு நல்ல industry- வளர்ச்சி மேடம். கண்டிப்பா, கண்டிப்பா கண்டிப்பா. சினிமாவில் ஒரு கண்டிப்பா. நல்ல வளர்ச்சி. ஆடியன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு எந்த மொழியாக இருந்தாலும், எந்த லாங்குவேஜ், எந்த டெக்னீஷியன் எல்லாருக்குமே பரிச்சயம் ஆகுது. ஆமா. இது நல்ல வளர்ச்சி. ஸோ நீங்கள் அந்த சமயத்தில் வந்துட்டு இப்போ வந்து கன்னடா இண்டஸ்ட்ரி நல்லா டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கு. டப்புன்னு இப்போ தமிழ் கொண்டு போய் பேசாமல் கன்னடத்தில் இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணிருக்கா சார் உங்களுக்கு? அதுதான் நான் இப்போ சொன்னேனே. இப்போ வந்து கன்னடா தமிழ் இல்லைங்க, பேன் இண்டியா. பேன் இண்டியா. எங்க பண்ணாலும் பண்ணாலும். கன்னடா படம் பார்க்கலாம், தெலுங்கு படம் பார்க்கலாம், மொழி ஹிந்தி மாற்றம் படம் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். ரிலீஸ் பண்ணிடணும். அதனால இப்போ அந்த இது இல்லைங்க, அந்த பார்டர் இல்லை, செக்யூரிட்டிஸ் இது இல்லை, பேரிகார்டு. சரி, நீங்க தமிழுக்கு வந்துட்டீங்க, பாட்டி சொல்லி தட்டாது எடுத்துட்டீங்க. சோ இந்த படத்தை நீங்க வந்து எந்தெந்த மொழிகள்ல மாற்றி ரிலீஸ் பண்ணலாம்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ப்ரொடியூசர் Plan சஞ்சய் பாபு பண்ணிட்டீங்களா? சார் தான் கேட்கணும். அவருடைய டிசிஷன் தான். கண்டிப்பா. என்னென்ன லாங்குவேஜ் பண்ணுறாங்கன்னு பண்ணுவோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அது எல்லா லாங்குவேஜுக்கும் ஆப்டான படம். ஆஹா. அதனால அதுக்கு சஞ்சய் பாபு சார் பண்ணுவாருன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு ஆசை இருக்கா சார் கன்னடத்துல பண்ணணும் இந்த படத்தை அப்படின்ட்டு? நான் இது கண்டிப்பாங்க. ஐயோ, இவ்வளோ நாள் நம்மளை வாழ வச்சது அந்த கன்னடா இண்டஸ்ட்ரி தானே, அதெல்லாம் மறக்கவே முடியாது. So, கண்டிப்பா இன்னைக்கு பண்ணணும்னு இருக்கும். நம்ம கன்னடா இண்டஸ்ட்ரி இல்லை விட்டு எல்லாம் வெளியில இல்ல, வரல, இந்த இதே பாட்டி சொல்லி தட்டாதே கன்னடத்துல. கண்டிப்பா பண்ணுவோம். கண்டிப்பா. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நல்லாவே பண்ணுவோம். சூப்பர் சார். ஸோ அதே மாதிரி வந்துட்டு சஞ்சய் சார் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ எப்படிப்பட்ட ப்ரொடியூசராக உங்களுக்கு இருந்தார்? உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு ப்ரொடியூசராக இருந்தாரா, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இப்படிப்பா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற ஒரு ப்ரொடியூசராக இருந்தாரா? ரொம்ப தங்கமானவர், ரொம்ப ஹியூமனிட்டி. அதை விட ஒரு பெஸ்ட் ஒரு ப்ரொடியூசர். அது மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சா எந்த ஒரு டைரக்டரும் நல்ல நல்ல படங்கள் பண்ணலாம். இது ஒரு சும்மா சின்னதாக ஒரு படம் பண்ணி ஒரு பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம். அவரது இது இல்லை கோல், நிறைய பெரிய பெரிய படங்கள் பண்ணணும், எல்லா லாங்குவேஜ் படங்கள் பண்ணணும், எல்லா டெக்னீஷியனுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கணுன்றது தான் அவருடைய கோல். அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அதுக்காக ஒரு பெரிய கம்பெனி போட்டு நல்லா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த படங்களில் நல்ல நல்ல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பெரிய பெரிய பட்ஜெட்டில் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க. சூப்பர் சார். ஓகே, நீங்க எனக்கே அடுத்த படம் கொடுத்துருக்காங்க. ஆஹா, சூப்பர் சார். போட்ட பட்ஜெட்ல படத்தை முடிச்சு கொடுத்துட்டீங்களா? கண்டிப்பா, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். எல்லாம் டீம் ஒர்க் கொஞ்சம் கூட மேடம். எக்ஸஸ் ஆகல. இல்லை, எல்லாமே அதான் சொன்னேன், ஹீரோலேருந்து நம்ம ரைட்டர்ஸ்லேருந்து கேமராமேன்லேருந்து மியூசிக் எல்லாமே டீம் ஒர்க். எடிட்டர் சசி சார் எல்லாமே ஒர்க் பண்ணியிருந்தேன். எல்லாமே கோஆப்ரேட்டாக பண்ண விஷயம் தான் இது. இந்த So, சக்ஸஸ் காரணம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஒரு பாட்டிக்கும் ஒரு பேரனுக்குமான பாண்டிங் பற்றி சொன்னீங்க. பாட்டியோட பேரன் இருந்தால் அந்த ஒரு ஹீரோயின் இருப்பாங்களே, அவங்கள பற்றி எதுவுமே சொல்லலையே? அனுஷீலான்னு சொல்லிட்டு ஒரு புதுமுகம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் அவங்க நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. நல்ல நெக்ஸ்ட் அவங்களுக்கு படங்கள் நிறைய படங்கள் அமையணும் வேண்டிக்கிறேன். ஓகே. ஸோ உங்களுடைய இந்த ஷூட்டிங் டேஸஸ்ல யாரோட ஆக்டிங் பார்த்து நீங்க சூப்பரா இருக்காங்களே, செம்மையா பண்ணிருக்காங்களே அப்படின்னு நளினி மேடம், வேற யாரு? கன்சோலெல்லாம் மறந்துருக்கீங்களா சார்? நிறைய நடந்திருக்கு. அவங்க அழுதுகிட்டே சும்மாவே இருந்தாங்க. செட்ல fun பண்ணிட்டு இருப்பாங்க. நளினி மேடம், பாண்டியராஜன் சார் ஓகே. ஹீரோ கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய சீன் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய படத்தில் வச்ச எல்லா கேரக்டருமே வந்துட்டு நடிப்புக்கு பயங்கரமாக வந்து முக்கியத்துவம் கொடுத்து பயங்கரமாக டெடிகேஷனாக நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் தான். அதில் வந்து பர்டிகுலராக இவங்களுடைய ஆக்டிங் பார்த்துட்டு நானே மறந்துட்டேன், என்னை மெய் மறந்து என்னமா நடிக்கிறாங்கப்பா, அதான் நளினி மேடம். நளினி மேடம் தான். ஒரு சீனு பேரனும் பாட்டியும் ஒரு ஒரு ரொம்ப சென்டிமெண்டான ஒரு சீன். அதை பற்றி பேசிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஒரு ட்ராலி முடியும் போது பார்த்தீங்கன்னா அங்கே கட்டு சொல்லணும், அவங்க மட்டும் பேசிட்டு வந்துகிட்டே இருக்கும். எமோஷனல் சீன். எமோஷனல் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பிளாங்க் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இல்லை கட்டு உங்க பாட்டி ஞாபகம் வந்துருச்சு. ஸோ என்னைக்காவது வந்து செட்ல வந்து நீங்க
டயத்துக்கு போகாம லேட்டா வந்துட்டு ஐயோ நம்மளே லேட்டா வந்துட்டோமே அப்படின்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சான்ஸே இல்லை. சான்ஸே இல்ல. பஞ்சுவலா இருப்போம் அப்படின்றீங்களா? கரெக்டா சான்ஸே இல்லை. ஸ்பாட்ல நிப்பீங்க அந்த டயத்துக்கு. டயத்துக்கு இல்லை, டயத்துக்கு முன்னாடியே போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணுவோம். ஓ. அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. ம். 6 மணினா 4 மணி 5 மணிக்கெல்லாம் போயிடுவோம். ஓ. எல்லா ப்ரிப்பரேஷன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாம் டீம் ஒர்க்கு. ம். நான் என்னுடைய ஸ்டைல் அதுதான், இன்னையிலேருந்து இல்லை, எப்பயுமே ம். நாங்கள் வந்தது எங்களுடைய குருமார்கள்லாம் நமக்கு வந்து வளர்த்த விஷயங்கள். ம். பங்க்சுவாலிட்டி ஃபர்ஸ்ட். கண்டிப்பா சார். ஸோ அதே மாதிரி லைஃப் அப்படின்னாலே அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுலேயும் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது என்னைக்காவது ரொம்ப டவுன் ஆகும்பொழுது எதுக்குடா அந்த சினிமா சூஸ் பண்ண, பேசாமல் விட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னைக்காவது கலங்கி உடஞ்சி போய் அந்த மாதிரி Back நின்றுருக்கீங்களா? சான்ஸே எனக்கு இல்லை, பட் என்னை சார்ந்தவங்களுக்கு இருக்கலாம். இருக்கலாம். மேபி என் ஒய்ஃபு, குழந்தை, பாப்பாவுக்கு டாடா சார் கரெக்ட் டைமுக்கு வர மாட்டேங்களே, போட மாட்டேறாங்களேன்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் நான் அப்படி ஃபீல் பண்ணல மேடம். இதை ரொம்ப நேசிக்கிற ஃபீல்டு இது. என்னை வந்து அந்த ஃபீல்டில் வரணுன்ட்டு என் ஃபேமிலியும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னை வரைக்கும் அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இன்னை வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா ஃபேமிலி இன்னை வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுறது என் ஒய்ஃப் ம். ஹேமா, குழந்தை பேர் சுபிக்ஷா. ஓகே சார். ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பாட்டி சொல்லை தட்டாதே படத்தை பார்த்ததுக்கு பிறகு வந்துட்டு ஃபேமிலியில் இருக்கவங்களாம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணாங்க சார்? ஃபீல் குட். ஒரே வார்த்தை தான் எல்லாத்துக்கும். எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. கண்டிப்பா அவங்களுடைய பாட்டியோட ஆமா. ஞாபகம் வந்து கண்டிப்பாக வரும். அது பாட்டியை வந்து ஒரு ஜாலியான பாட்டியாக இருந்தால் எப்படி இன்னும் இருக்கும்? ஜாலியாக இருக்கும். அதுதான் அதுதான் கதை. சூப்பர். செட்ல வந்துட்டு நளினி மேம் வந்து நல்ல ஃபன் பண்ணுவாங்களா, இல்ல வந்துட்டு கேமரா ஆன் ஆனதுக்கு அப்புறம் ரோல் ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறமா ஓகே அந்த கேரக்டருக்குள்ள வந்து அங்க பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுவாங்களா? வெளியில தான் அவங்க காமெடி முடியலாம், உள்ள மூடு வந்துட்டாங்கன்னா அப்படியே ஃபுல் கேரக்டராக மாறிடும். மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அது முடிச்சுட்டு வெளியில வரும்போது அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. முடிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆவாங்க. அது வரைக்கும் உள்ள போயிட்டாங்கன்னா அந்த கேரக்டர் மாறிடும். செட்ல எப்படி இருப்பாங்க? ஜாலியா இருப்பாங்க, செம்ம ஜாலி. உண்மையிலே ஒரு அந்த செட்டையே வந்து கலகலப்பா வச்சுக்கணும். பாண்டியராஜன் சார் அவர் அப்படிதான், அவங்க சீனியர் ஆச்சு. ஆமா. ஆனா ஜாலியா இருப்பார். அவரு சாரு நல்ல ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ம், ம், ம். எல்லா ஆர்டிஸ்டும், MS பாஸ்கர் சார், பவர் ஸ்டாருக்கு வந்து அப்போ முடியாம போயிடுச்சு உடம்பு. ஹாஸ்பிட்டல்ல பாதி தான் ஆக்ட் பண்ணி கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மந்த்து ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரெடியாகி வந்து மற்ற பேலன்ஸ் ஒர்க்கு முடிச்சு கொடுத்தாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இது பண்ணி தான் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். கண்டிப்பாக சார். அதே மாதிரி வந்துட்டு கன்னட படத்தில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள்லேயே இந்த ஒரு ஆக்டரை வச்சு நான் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா எந்த ஒரு ஆக்டர் சொல்லுவீங்க உங்களுடைய படங்கள்? யஷ், உபேந்திரா, சிவண்ணா. லிஸ்ட்டு ஒரு சைடு அங்கேயும் நாங்கள் பாரபட்சம் பார்க்குறது இல்லைங்க. எனக்கு சிவண்ணா வச்சு தமிழில் பண்ணணும்னு ஆசை. என்ன மாதிரி கதைக்களம் சிவன் ஆக்ட் பண்ணலான்னு இருக்கீங்க சார்? ஃபீல் குட், இது கமர்ஷியல். ஏன்னா நம்ம வந்துட்டு அவரை இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு நம்மளுடைய ரஜினி சார் படத்தில் வந்து ஒரு மாதிரி மாஸாக பார்த்துட்டோமா, நீங்கள் ஃபீல் குட் கொடுக்கலன்றீங்களே சார்? ஃபீல் குட்ல கமர்ஷியல் கொடுக்கணும். அவர் அப்படிதான் அங்கே பண்ணுற படங்களும் அப்படிதான் இருக்கும். சூப்பர் சார். ஸோ அதே மாதிரி நீங்கள் பேசும்பொழுதே வந்துட்டு தெரியுது எங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக ஒரு சாந்த சுரூபராக பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி சார் டெரரான டேரக்டரா இல்லை வந்துட்டு சாஃப்டான டேரக்டரா? ஒர்க்குன்னு வந்துச்சுன்னா டெரர் தான். டெரர் தான். அது வேற ஒரு முகம் தெரியும். ஆக்சுவலி இந்த கேள்வி வரைக்கும் கூடாது, கூட இருக்க கேட்டாங்க இவ்வளோ இவ்வளோ சாஃப்டா உட்காந்து பேசுறாருன்னுவாங்க. அப்படி இல்லை, ஒர்க்குன்னு வந்துச்சுன்னா அது வந்துடும், டெரர் மூட் ஆன் வந்துடும். அது பேக்கப் சொல்ற வரைக்கும் வேற ஏதாவது இருப்போம். அப்பயே வந்து சாஃப்டா இருப்பீங்களா? சாஃப்ட் அப்படி இல்லைங்க, ஒர்க் டெடிகேஷன் போயிடும். அதுல போயிட்டாக்க மூடு, அடுத்த சீன் என்ன, அடுத்த ஷாட் என்ன பண்ணணும் அதுல போயிடும். அது மீறும் போது சில விஷயங்கள் நடக்கும். ஓகே. ஸ்பாட்ல வந்துட்டு ஆர்டிஸ்ட் வந்து ரீடேக் எடுத்துட்டே இருக்கிறப்போ நீங்க டென்ஷன் ஆவீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க. ஏன்னா பெட்டர்மெண்ட் வரணும். 10-100 டேக் போனாலும் நம்ம நினைச்சது வரணும். அது வரைக்கும் அந்த ஃப்ரீடம் கொடுப்பேன். அப்புறம் மெயினாக வந்து நான் வந்து டேக் நிறைய போகிறதுக்காக விட மாட்டேன். அதாவது எங்கே தப்பு பண்ணுறாங்க, என்ன தப்பு பண்ணுறாங்கன்றதை கரெக்ட் பண்ணிடுவேன். அதை கரெக்ட் பண்ணாக்க உங்களுக்கு ஈஸி அவளுக்கு டேக் போகும். உச்சக்கட்ட டென்ஷன் வருதுன்னா நோ யாரை திட்டுவீங்க? ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், அதெல்லாம் போயிட்டே இருக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தானே திட்டுவீங்க. அந்த மாதிரி என்னைக்காவது பண்ணியிருக்கீங்களா சார்? ஒரு ஆர்டிஸ்ட் மேலே பயங்கரமாக கோவம் வந்து அதை காட்ட முடியாமல் அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட போயிட்டு பயங்கரமாக திட்டி அந்த மாதிரிலாம் கோவப்பட்டிருக்கீங்க? ரெகுலராகவே அதெல்லாம் நடக்கும். இதுதானங்க ப்ரொசீஜர். ரெகுலராக அசிஸ்டன்ஸுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சில விஷயங்களை டைரக்டா சொல்ல முடியாது, வேற ஏதோ ஆங்கிள் தான் நம்ம டேக்கிள் பண்ணி ஆகும்.
ஸோ அதனால அந்த ரெகுலர் மாதிரி தான். கேட்டேன். நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கப்ப அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? உங்க இல்லை டேரக்டர் திட்டிருக்காங்களா சார்? இல்லை, எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணது எல்லாமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க தான் மேக்ஸிமம். சீனியர் வந்து இப்போ ராம்தாஸ் சார் வந்து நம்ம ஊர். ம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கலைமணி சார் வந்து எங்கள் ஃப்ரெண்டு தான் அவர். தயால் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. சாது சார் ரொம்ப க்ளோஸ். விடுதலை சார் சொல்லவே வேணாம், ரொம்ப க்ளோஸ். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுங்கன்றதுனால எனக்கு வந்து அந்த ஒரு இது இல்லைங்க, கேப் இல்லை. ஓகே. ஸோ அது மாதிரி அந்த மாதிரி இந்த இதுவும் இல்லை. திட்டு வாங்குறது போகிறது அதெல்லாம் நமக்கு இது வரைக்கும் நடந்தது இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக எல்லாமே ஜாலியாக இருக்கும். ஓகே சார். உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு ஆக்டர் ஃபீல் வருது. என்னைக்காவது நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்க? நடிக்கிறதாங்க மேடம் வந்தோம், எல்லாரும் சினிமாக்காக தானே வருவாங்க. பண்ணிருக்கீங்களா சார்? இது நம்ம சின்ன சின்ன ரோல்ஸ் நம்ம படங்கள்ல ஏதாவது அதாவது தவிர்க்க முடியாமல் ஆர்டிஸ்ட் வராமல் போனதான் நடிப்புன்னு பார்த்தா பிளான் பண்ணிலாம் எதுவும் நடிக்கிறது இருக்கும். உங்களுக்கு ஆசை இருந்திருக்கா சார், நமக்கு இந்த மாதிரி ஒரு கதைக்களம் பண்ணி இது மாதிரி வந்து ஒரு படத்தை நம்மளே நடிச்சு நம்மளே வந்து டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி? நடிக்கிறதுக்குன்ற ஒரு மூட்ல தான் உள்ள வந்தது ஃபர்ஸ்ட். நடிகராக ஆகணுன்றதுக்காக தான் வந்தது. அது இல்லாமல் நமக்கு இந்த ரைட்டிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து ஸ்கூலிங் படிக்கும்போதுலேருந்து நானே ட்ராமா போட்டு நானே கதை எழுதி ட்ராமா பசங்களெல்லாம் வச்சு ஸ்டேஜில் ஏற்றுவேன். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா வில்லு பாட்டுன்னு ஒன்று இருக்கும். இப்போல்லாம் இந்த ஜென்ரேஷனுக்குலாம் உங்களுக்கு தெரியாது. நாங்களாம் அது வந்து நானே எழுதி அது கேட்டுக்கிட்டு தான் செய்கிறது. எனக்கு நான் பார்த்ததில்லை. ஒரு தடவை அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த தூர்தர்ஷன் வந்து அந்த வில்லு பாட்டு பாடுவாங்க. அதை பார்த்துட்டு அது என்னென்ன எப்படி பண்ணணுன்றதை எழுதி எங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்லேயே அதை அரங்கேற்றம் பண்ணியிருக்கேன். பாடுவீங்களா சார்? இல்லைம்மா, எங்கள் அம்மாவை சின்ன கோல் பேசுறதே வெளியில வரலன்றீங்க. நம்மள பாட மாட்டோம், ஒன்லி நாங்கள் ரைட்டிங் மட்டும். ரைட்டிங் மட்டும்தான். ஸோ அதே மாதிரி வந்துட்டு என்னைக்காச்சும் வந்துட்டு உங்களுடைய படங்களில் வந்து நீங்கள் எடுத்த சீனாச்சா இந்த சீனை இப்படி எடுத்துருக்கக்கூடாது, இது வேற மாதிரி எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு அவுட் வந்ததுக்கப்புறம் பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நிறைய இருக்கும். அது எல்லா கிரியேட்டர்ஸும் அந்த மாதிரி வராது. இந்த படத்துல சார் பாட்டி சிலை தட்டா நிறைய இருக்கு மேடம். அது என்னன்னாக்கா நம்ம ஃபீல் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் எடுத்துட்டு வந்துடுவோம். எடுத்துட்டு வந்தோன்னா அவங்கள ப்ரெசன்டேஷன் வருது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கும். அப்போ சில விஷயங்கள் இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்றது எல்லா கிரியேட்டர்ஸுக்கும் வரும் மேடம். யாராக இருந்தாலும் இந்த சீன் ஒன்றும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக எடுத்துருக்கலாம், சூப்பர் சீனாக இருக்கும். நமக்கெல்லாம் சூப்பர் சீனாக ஃபீல் ஆகும். அந்த கிரியேட்டருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒன்று குறையுது, இப்படி பண்ணியிருக்கலாமோன்ற மாதிரி ஃபீல் இருக்கும். அது எல்லா கிரியேட்டர்ஸுக்கும் டைரக்டர்ஸுக்கும் வர்றது. ஓகே. ஸோ அதே வந்து இந்த சீன்ஸை நீங்கள் பார்த்து பார்த்து ரசித்து இப்படி எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் எடுத்திருப்பீங்க. எடிட்டிங்கில் அது ஏதாவது எடுத்துட்டிங்களா, தூக்கிட்டீங்களா? அதான் நம்ம இதுலயே சொன்னேனே, எங்க பாட்டியோட அதான் பாட்டி சிலை தட்டல அது எடுத்திருக்கீங்க. அந்த எங்க மாதிரி பாட்டி அதான் அந்த scene ஏமாத்தி சொன்னீங்க காசு முன்னாடி. வாங்கி அதெல்லாம் ஃபுட்டேஜ் ஜாஸ்தி இருக்கிறதுனால எடுக்க வேண்டியதா போச்சு. டெலிட்டர் சீன்ஸ்ல வந்து நாங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அப்லோட் பண்றேன் மேடம், பாருங்க. கண்டிப்பாக 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 சார். சீக்கிரம். ஸோ அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து இந்த ஹீரோயின்ஸை வச்சு கண்டிப்பாக நான் படம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா எந்த ஹீரோயின் சொல்லுவீங்க சார்? கதைக்கு எந்த ஹீரோயின் வராங்களோ அது அதுல கதைக்கு ஒண்ணு. யார் தேவைப்படுறாங்களோ கதை ஹீரோ அந்த கேரக்டருக்கு என்ன செட் ஆகுறாங்க அந்த டைம்ல யாரு இருக்காங்களோ அவங்க தான். பர்டிகுலர் இப்படி இவங்க தான் பண்ணணும் அப்படின்றதுலாம் எதுவும் இல்லை மேடம். அந்த ஐடியாவும் இல்லை. ஹீரோஸ் நல்ல ஹீரோஸ் யாரு கொடுத்தாலும் பண்ணலாம். ஸோ நடிப்பு பட் அந்த கதைக்கு ஏற்ற ஹீரோ அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? ஆமா, அப்படிதான் யோசிப்போம். இல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த ஹீரோஸ் கொடுத்தாலுமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அவ்வளோ கதை, நான் பேசிக்கலி ரைட்டர் இல்லையா, அவ்வளோ ரைட் கதை, அவ்வளோ கதைகள் இருக்கு. நீங்க எந்த ஹீரோ சொன்னாலும் அந்த ஹீரோவுக்கு ஒரு கதை இருக்கும், பேசிக்கலி பண்ணி வச்சிருப்போம். பட் டைரக்டர் பாத்தீங்கன்னா ட்ரீம் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதை நீங்க எடுத்துட்டீங்களா இல்லை இனிமே தான் எடுக்க போறீங்க? இனிமேல் தான் எடுக்க போறாது. என்ன மாதிரி கதைக்களத்தில் நாங்கள் எதிர்பார்க்கலாம் சார் அந்த ட்ரீம் ப்ராஜெக்டை? ட்ரீம் ப்ராஜெக்ட் இதுதான், கமர்ஷியல் ஃபீல் குட் வரும். அது என்னன்னு சொல்லவே மாட்டீங்களா? Feel good, feel good. ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை வச்சு இப்படி டெவலப் பண்ணிப்போம் சார். இல்ல எல்லாருக்கும் பிடிக்கணுமா? இன்னைக்கு நீங்க சொன்னீங்களா ஜென்ரேஷனே மாறி இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஜென்ரேஷனை கவர் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய சொல்ற விஷயங்களும் கரெக்டா சொல்லணும்.
ம். எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கணும், கமர்ஷியலாகவும் இருக்கணும். இப்படி தான் ஒரு படம் பண்ணணும். இனிமேல்லாம் படங்கள் பண்ணால் இப்படி தான் பண்ணணும். ஏன்னா எல்லாமே மாறி இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பேசிக்காக வந்து ரைட்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நிறையாவும் எழுதுறீங்க, நிறைய படங்கள் வந்துட்டு எழுதி தான் நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. அது இல்லாமல் வந்து இந்த ஒரு நம்மளுடைய தமிழ் ஹிஸ்டாரிக்கல் சார்ந்த புத்தகங்களை வந்து நான் வந்து படமாக ஆக்கணும் அப்படின்னா ஏதாவது அந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் உங்களுக்கு இருக்கா சார்? அதெல்லாம் நிறைய இருக்கு நிறைய மேடம். நிறைய இருந்தது விட இப்போ எல்லாம் பண்ண ஏதாவது ஒரு ஆரம்பிச்சிட்டாங்க. புக்? பொன்னியின் செல்வனே ஆசைப்பட்டோம் நாங்கள். பொன்னியின் செல்வன், கடல் புறா, யவனராணி, எவ்வளோ இருக்குங்க. சிவகாமி சபதம். ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா சார் ஃபியூச்சரில் இந்த ஒரு புத்தகத்தை நான் வந்து பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு? அதான் அதுக்கு உண்டான கால நேரங்கள், அவகாசங்கள் கிடைச்சா கண்டிப்பாக போகணும். Main கண்டிப்பாக producer போகணும். ஏன்னா கிடைச்சிச்சா? நம்மலாம் வந்து அதுலேருந்து வந்தவங்க தானே. இதில் நம்மளுடைய ஜென்ரேஷன் வந்து ரொம்ப லக்கி. நம்ம வந்து மொபைலுக்கு முன்னாடியே இருந்திருக்கோம், ஆமாம், மொபைலுக்கு அப்புறம் ரெண்டுக்கும் பேலன்ஸ்டாக இருக்கும். பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால நமக்கு அதுவும் தெரியும். அதனுடைய நிறைய விஷயங்கள் இதோ இப்போ பாருங்க, பொன்னியின் செல்வன் இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருக்கு பாருங்க. கண்டிப்பா. இந்த கால ஜென்ரேஷனுக்கு அந்த புக்கை பற்றியே தெரியாது. 5 பார்ட் இருக்கும். கண்டிப்பாக சார், உங்களுடைய Super. அப்கமிங் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்துட்டு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட டீம் சார்பாகவும் ஜெயா டிவி சார்பாகவும் கேட்டுக்கிறோம் சார். அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you so வணக்கம். much. ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இன்னைக்கு நம்மளுடைய விருந்தர் பக்கத்தில் டைரக்டர் ஹேமசூர்யா அவர்கள் அவருடைய பாட்டி சொல்லி தட்டாதே படத்தை பற்றியும் அவருடைய சினிமா ஜேர்னியை பற்றியும் ரொம்ப அழகாக நம்ம கூட ஷேர் பண்ணாருன்னு சொல்லணும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஷார்ட் பிரேக். இது காலை மலர்.